நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அடுத்த ஏலமன்னா பகுதியில் சுற்றித் திரியும் சிறுத்தை புலியை கும்கி யானைகள் உதவியுடன் தேடும் பணி 3வது நாளாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ். தற்பொழுது இந்த புலியை பிடிக்க வனத்துறை சார்பில் என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, எப்பொழுது இது பிடிபடும் என்று கூறப்படுகிறது? விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 15 நாட்களில் 4 நபர்களை சிறுத்தை தாக்கியுள்ள நிலையில் நேற்று அங்கன்வாடி பள்ளி வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது நான்சி என்கிற சிறுமியை சிறுத்தை புலி தாக்கி தேயிலை தோட்டத்திற்குள் இழுத்து சென்றது. சிறுமியின் கதறல் சத்தத்தை கேட்ட பொதுமக்கள் தேயிலை தோட்டத்திற்குள் சென்று சிறுத்தையிடமிருந்து சிறுமியை மீட்டு பந்தலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். கடந்த வாரம் சிறுத்தை தாக்கி பெண்மணி ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 பெண்கள் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் நேற்று மீண்டும் சிறுத்தை தாக்கி சிறுமி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சுற்றித் திரியும் ஆட்கொடி சிறுத்தை புலியை தேடும் பணிக்காக முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு கால்நடை மருத்துவ குழுவினருடன் தேடும் பணி 3வது நாளாக இன்று துவங்கியது. மேலும் தோட்ட தொழிலாளர்கள் தேயிலை பறிக்க தடை விதித்தும் குழந்தைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடாது என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தை புலியை இன்னும் ஓரிரு தினங்களில் சிறுத்தை புலி பிடிக்கப்படும் என வனத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருந்து வரும் ஆட்கொடி சிறுத்தை புலியை உடனடியாக பிடிக்க வலியுறுத்தி கூடலூர், பந்தலூர், ஏலமன்னா, உப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கடைகளை அடைத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.